வீட்டில் வந்து நைட்டு வந்து இட்லின்னாங்க. இந்த இட்லி தோசைக்கு வந்து இந்த கோழிக்கறிகளை வந்து தண்ணி குழம்பாட்ட வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் நான் வந்து ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கோழிக்கறி கடையில் வந்து குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து தண்ணியில் போட்டு 2-3 டைம் நல்லா அலசி கழுவி வச்சுக்கணும். மஞ்சள், ஒரு கல் உப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, வரமிளகா 8, பச்சை மிளகா 2, சீரக மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, தேங்காய் துருவல். அடுப்பத்தை வச்சு ஒரு எண்ணெய் ஊற்றி இந்த கொத்தமல்லி, சீரக மிளகு, பட்டை, கசகசா இதெல்லாம் கருக்காமல் வதக்கிட்டு வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தனியாக வதக்கி எடுத்து வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு அதையும் வந்து எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். இதுக்கடையில் அடுப்பத்தை வச்சு ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டு சிக்கனை போட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். இதுக்கடையில் வந்து நம்ம வதக்கி வச்சது வந்து நம்ம அரைச்சிருவோம். மிக்ஸி ஜாரில் வந்து அந்த கொத்தமல்லி, சீரக மிளகு, பட்டை, கசகசா, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு அரைச்சி நல்ல ஒரு மசாலான எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அப்போ வந்து இந்த கோழி தண்ணி குழம்பு நல்லாயிருக்கும். அதையும் அந்த வெந்துகிட்டு இருக்க சிக்கனில் ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்ல ஒரு 20 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இட்லி தோசைக்கு வந்து தண்ணி குழம்பு சூப்பராக இருக்கும்.